உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த கோவிலுக்கு தானே வர சொன்னோம். இந்நேரம் வந்திருக்கணுமே. ஆளையே காணமே. அக்கா, நான் அவளை தாங்க தேடி பார்த்தேன். ஆனா யாரும் புதுசா இல்லையே. அந்த பொண்ணு வந்தாலும் எப்படிக்கா கண்டுபிடிப்ப? ஆண்டி, அக்கா, இவதான் நம்மள பார்க்க வந்த பொண்ணா? தங்க சில மாதிரி இருக்காக்கா. அருளுக்கு நல்ல ஜோடிக்கா. இருடா, முதல்ல அவதானான்னு தெரிஞ்சுப்போம். தங்க விக்கிரகம் மாதிரி இருக்காளே. இப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் போல இருக்கு. வணக்கம். 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 நீ என்ன பண்ற? கல்யாணிக்கு நீ ரொம்ப மரியாதை கொடுக்கற மாதிரி நடி. அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் ஏன் நிக்கிறீங்க? பெரியவங்களை நிக்க வச்சு பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. வாங்க கோயிலுக்குள்ள போய் உட்காந்து பேசலாம். பரவாயில்லம்மா, கோயிலுக்குள்ள கூட்டமா இருக்கு. நாம இங்கேயே நின்னு பேசலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஐயோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க நிக்கிறீங்களே, அதான் சொன்னேன். நாம எதிர்பார்த்த மாதிரியே மரியாதை தெரிஞ்ச பொண்ணாதான் இருக்கா. ஆண்டி, நீங்க ரொம்ப யங்கா அழகா இருக்கீங்க. நீங்க அருளுக்கு அம்மானா என்னால நம்பவே முடியல. அக்கா மாதிரி இருக்கீங்க. ஏமா, இவ்வளோ பெரிய ஐஸ தூக்கி அக்கா தலையில வைக்கிறீங்க? அதனாலதான் உன் பேர் ஐஸ்வர்யன் பேர் வச்சிருக்காங்களோ? டேய், பிள்ளைய ஏண்டா தப்பா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அப்படிதானே இருக்கேன். அது சரி. ஆமா, யார் இந்த ஓல்ட் அங்கிள்? இவன் என் தம்பிமா. தம்பியா? நம்பவே முடியல. பாக்குறதுக்கு இவர் ரொம்ப ஓல்டா இருக்காரு. நீங்க ரொம்ப எங்க இருக்கீங்களே. ஏமா தாயே, நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்க போல இருக்கு. டேய், சும்மா இருடா. ஆமா, அருளை உனக்கு எப்படிமா தெரியும்? அருளும் நீயும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சீங்கன்னு சொல்லு. அவன் உனக்கு சீனியரு. காலேஜ்ல சேர்ந்ததுல இருந்தே அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. அவன் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நல்லா நடி. காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே எனக்கு அருள நல்லாவே தெரியும் ஆண்டி. அருள் என்னோட சீனியர் தான். அவரை பார்த்த முதல் நாள்ல இருந்தே அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் அவரை அப்பத்துல இருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இது எதுவுமே அருளுக்கு தெரியாது. ஏன் இப்படி ஒரு பொண்ணு காலேஜ்ல படிக்கிறேன்னே அவருக்கு தெரியாது. ஆனா அவர் இல்லனா எனக்கு லைஃபே கிடையாது ஆண்டி. ஆமா, உங்க அப்பா என்னம்மா பண்றாரு? அப்புறம் உன் அப்பாவை பத்தி கேட்டா உன் சொந்த அப்பனை பத்தி சொல்லி தொலைச்சிடாத. நீ பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணுன்னு கதை விடு. எங்க அப்பா உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாரு, ஏதோ மேம்போக்கா சொன்னாரு. நீ சொல்லுமா. ஓ, ஓகே ஓகே ஆண்டி. எங்க அப்பா பெரிய மல்டி மில்லியனியர். என் பேர்ல பெரிய டிராவல்ஸே வச்சிருக்காரு. அதுல ஒரு 20 பஸ் ஓடுது, 4 லாரி ஓடுது, 50க்கும் மேல கால் டாக்ஸி ஓடுது, 3 ஜேசிபி வேற இருக்கு. இது போக 50 ஏக்கர் விவசாய நிலமும் எங்களுக்கு இருக்கு. அதுல பங்களா கூட இருக்கு. நான் அவருக்கு ஒரே பொண்ணு ஆண்டி. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு தான். ஓ அக்கா, இவ வரதனை விட ரொம்ப பெரிய ஆளா இருக்கா போல. எப்படியாவது இந்த பொண்ணு அப்படியே அமைக்க போட்டுற. நம்ம வீட்டு மருமகளாக்கிக்கணும். அதுக்கப்புறம் நீதான் அந்த வீட்டுக்கு நாட்டாம. அதுக்கப்புறம் அந்த மணிமேகலை காலம் பூரா உனக்கு அடிமைதாக்கா. இருடா, அதுக்குள்ள மனக்கோட்டை கட்டாத. ஏமா? சாரி ஆண்டி, சொல்லுங்க. என் பையனுக்கு நாளைக்கு கல்யாணம், அது உனக்கு தெரியுமா?
தெரியும் ஆண்டி. அருளை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அருளுக்கு தான் என்னை பத்தி எதுவுமே தெரியாது. ஓ, அவருக்கே தெரியாம நான் இத்தனை நாளா அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு அவருக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால பொறுமையா இருக்க முடியல. ம், அருள் எனக்கு கிடைக்க மாட்டாரோன்னு தோணுச்சு. அதான் நான் என் அப்பா கிட்ட சொல்லி உங்ககிட்ட பேச சொன்னேன். எப்படியாச்சும் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தி வச்சிருங்க ஆண்டி. சரிம்மா, உன் ஜாதகம் எடுத்துட்டு வந்தியாம்மா? ஏன்னா உனக்கும் என் பையனுக்கும் பொருத்தம் பார்க்கணும் இல்லையா, அதான் கேட்டேன். நான் ஏற்கனவே அருளுக்கு பொருத்தமான ஜாதகத்தை எழுதி வச்சிட்டேன். அவங்க கேட்டா இதை கொடு. ஆ இருக்கா ஆண்டி. ஏற்கனவே எங்க அப்பா எங்க 2 பேருக்கும் ஜாதகம்லாம் பார்த்துட்டாரு. 10 பொருத்தமும் பக்காவா இருக்கா ஆண்டி. இந்தாங்க. என் பையன் ஜாதகம் உனக்கு எப்படிமா கிடைச்சது? அது சரி, பரவாயில்ல. நான் அதை பத்தி எதுவும் யோசிக்கல. ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தாம்மா. என்ன ஆண்டி? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நான் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். ஆண்டி, நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். நீங்க அருளை மட்டும் எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுங்க ஆண்டி. சரிம்மா, அப்போ சாயந்தரம் மண்டபத்துக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து சேர்ந்துரு. ஓகே ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். நான் என் அப்பாவோட ஈவினிங் மண்டபத்துக்கு வந்துடுறேன். சரிம்மா, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிங்க ஆண்டி. வா. என்ன சொன்னா அந்த பேராசை பிடிச்ச பெருச்சாளி? என்னங்க அவங்க இவ்ளோ கேள்வி கேக்குறாங்க? அவங்க பையனுக்கு உன்னை கட்டி வைக்க போறாங்கன்றப்ப கேள்வி கேட்க தானே செய்வாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எப்படி சமாளிக்க போறேன்னு கொஞ்சம் யோசனையாவே இருக்கு. நான் இருக்கிறப்ப நீ எதுக்கு கவலைப்படுற? அந்த அம்மாவோட பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டனா உன் வாழ்க்கையே மாறிடும். அருள் நல்லா படிச்சவன், பணக்காரன், அமெரிக்காவுல செட்டில் ஆக போறான். நீ அவனை கல்யாணம் பண்ணா நீயும் அவனோட அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடலாம். ஆனா கல்யாணம் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். அதெல்லாம் பயப்படாம நீ சமாளிச்சாதான் உனக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கும். உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்தா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். அதனால நீ எதுக்குமே பயப்படாம இரு. சரி. இவ மட்டும் நாம நினைச்ச மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டானா இவளை வச்சே நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலாம். கரெக்ட்டுமா, சரியா சொன்ன. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.